வெல்கம் டு ஃபியூச்சரிசம் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 8 ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலிருந்து யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்ட் 1 பார்த்தோமா, அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னா என்ன அப்படின்றத ரீகால் பண்ணிக்கலாமா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் மேட்டர் கூட எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறது தான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்னா, யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்னா, யூவி விசிபிள் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் எப்படி மேட்டர் கூட இன்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோமெட்ரி. ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ஐஆர் ரேடியேஷன் எப்படி மேட்டர் கூட இன்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஸ்டடி பண்ணுறது ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி பற்றி பார்ப்போம். ஓகே, இப்போது இந்த யூவி விசிபிள் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் மேட்டரில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், அயான்ஸ், மாலிகூல்ஸ் கூட எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் இந்த யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோமெட்ரி. ஓகே, ஸோ யூவியோட ரீஜன் தெரியும்ல உங்களுக்கு, 200 to 400 நானோமீட்டர். விசிபிள் லைட்டோட ரேஞ்ச் தெரியும்ல உங்களுக்கு, வேவ் லென்த் ரேஞ்ச், அது எவ்வளோ? 400 to 800 நானோமீட்டர். ஸோ இந்த வேவ் லென்த் ரேஞ்ச் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? யூவி விசிபிள் அப்படின்னா கம்பைன் பண்ணி கூட கொடுப்பாங்க. அப்போ 200லேருந்து 800 நானோமீட்டர் வரைக்கும் இதனுடைய வேவ் லென்த் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அண்ட் தனித்தனியாகவும் கேட்பாங்க. ஸோ தனித்தனியாகவும் தெரிஞ்சுக்கணும். யூவி லைட் அப்படின்னா 200 நானோமீட்டர் டு 400 நானோமீட்டர், வேறஸ் விசிபிள் அப்படின்னா 400 நானோமீட்டர் டு 800 நானோமீட்டர். கம்பைன் பண்ணி கேட்டால் 200 நானோமீட்டர்லேருந்து 800 நானோமீட்டர் வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகே, அண்ட் இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் நமக்கு வைடாக இருக்குது. ரிசர்ச்சில், இண்டஸ்ட்ரீஸில், கிளினிக்கல் லேபார்ட்டரிஸ் அண்ட் என்வரான்மெண்டல் கெமிக்கல் அனாலிசிஸ் எல்லா இடங்கள்லையும் இதனுடைய அப்ளிகேஷன் இருக்குது. யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரம் எப்படி ஆரிஜின் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வைப்ரேஷனல் எனர்ஜி லெவல் கூடயும் ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல் இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல் கூடயும் வைப்ரேஷனல் எனர்ஜி லெவலும் இன்வால்வ் ஆகிருக்கும், லிங்க் ஆகிருக்கும். அண்ட் ஆல்சோ ரொட்டேஷனல் எனர்ஜி லெவலும் லிங்க் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எலக்ட்ரானிக் ட்ரான்சிஷன் அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அங்கே வைப்ரேஷனல் ட்ரான்சிஷனும் நடக்கும், ரொட்டேஷனல் ட்ரான்சிஷனும் நடக்கும். வேறஸ் வைப்ரேஷனல் ட்ரான்சிஷன் நடந்துச்சு அப்படின்னா அங்கே ரொட்டேஷனல் ட்ரான்சிஷன் மட்டும் நடக்கும், எலக்ட்ரானிக் ட்ரான்சிஷன் நடக்காது. அண்ட் ரொட்டேஷனல் ட்ரான்சிஷன் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா அங்கே வெறும் ரொட்டேஷனல் ட்ரான்சிஷன் மட்டும்தான் நடக்கும், வேறு எதுவுமே நடக்காது. இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ வைப்ரேஷனுக்குள்ளே ரொட்டேஷன் இருக்குது, எலக்ட்ரானிக் ட்ரான்சிஷனுக்குள்ளே வைப்ரேஷனல் ட்ரான்சிஷனும் இருக்குது, ரொட்டேஷனல் ட்ரான்சிஷனும் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது எப்போல்லாம் மாலிக்யூல் மேலே யூவி விசிபிள் ரேடியேஷன் படும் பொழுது அந்த மாலிக்யூல் அந்த ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணிக்குதோ அப்போல்லாம் எலக்ட்ரானிக் ட்ரான்சிஷன் நடக்கும். அப்போ எலக்ட்ரானிக் ட்ரான்சிஷன் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா கிடையாது. அதோட பேரலாக வைப்ரேஷனல் ட்ரான்சிஷனும் நடக்கும் அண்ட் ரொட்டேஷனல் ட்ரான்சிஷனும் நடக்கும். ஸோ அப்போ டோட்டல் எனர்ஜி எவ்வளோ அப்படின்னா வைப்ரேஷனல் எனர்ஜி ப்ளஸ் ரொட்டேஷனல் எனர்ஜி ப்ளஸ் எலக்ட்ரானிக் எனர்ஜி. இதை தான் யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பான் ஓப்பன் ஹீமர் சொல்லியிருப்பாங்க. ஓகே, பான் ஓப்பன் ஹீமர் அப்படிங்கிறவங்க அதை பான் ஓப்பன் ஹீமர் அப்ராக்சிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ரொட்டேஷனல் எனர்ஜி ப்ளஸ் வைப்ரேஷனல் எனர்ஜி ப்ளஸ் எலக்ட்ரானிக் எனர்ஜி. ஸோ இது மூணையும் சம்மப் பண்ணோம் அப்படின்னா வில் பி கெட்டிங் டோட்டல் எனர்ஜி. இதை சொல்கிறது தான் போர் ஓப்பன் ஹீமர் அப்ராக்சிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ விச் இஸ் ஒன்லி ஃபார் யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரம். ஓகே, இப்போது நமக்கு லைன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, பேண்ட் ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படின்ற வேரியேஷன் வந்து தெரியணும். லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா ஒரு பர்டிகுலரான ஸ்பெசிஃபிக்கான வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து இருக்கும். வேறஸ் பேண்ட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா அதில் ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஆரிஜின் ஆஃப் யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரம்லாம். ஸோ ஸ்பெக்ட்ரமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? மேக்ஸிமம் வேவ் லென்த் எப்போ கிடைக்கும் அப்படின்னு. வேவ் லென்த் ஆஃப் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் இண்டிகேட்ஸ் தட் த எலக்ட்ரானிக் ட்ரான்சிஷன் எனர்ஜி. ஸோ எப்போ வேவ் லென்த் வந்து மேக்ஸிமமாக அப்சர்வ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோமோ அப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எலக்ட்ரானிக் ட்ரான்சிஷன் எனர்ஜி லெவல் வந்து இருக்குது, எலக்ட்ரானிக் ட்ரான்சிஷன் எனர்ஜி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேண்ட்வித் அப்படிங்கிறது என்னென்னா ஃப்ரீக்வன்சி தான் பேண்ட்வித் அப்படின்னு சொல்லுவோம், ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான் பேண்ட்வித் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய ரெசல்யூஷன் அண்ட் இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்பீசிஸ். அந்த பேண்ட்வித் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நமக்கு ஸ்பெக்ட்ரமில் கிடைக்கும் இல்லைங்களா, லைன் ஸ்பெக்ட்ரம், பேண்ட் ஸ்பெக்ட்ரம். அந்த பேண்ட் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும் பொழுது அதனுடைய வித்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய ரெசல்யூஷனையும் அண்ட் இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப்
த ஸ்பீசிஸ், அது ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ ஸ்பீசிஸினுடைய இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டினா என்ன சொல்லுவோம், அதனுடைய ஸ்பின், அப்புறம் அதில் எவ்வளோ ஃபண்டமெண்டல் பார்ட்டிகள் இருக்குது, இது எல்லாமே அதனுடைய இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டியில் வந்துடும் இல்லையா. ஸோ அப்போது அந்த இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெசல்யூஷன் இது ரெண்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது தான் இந்த வேவ் லென்த். ஓகே. அண்ட் இன்டென்சிட்டி இதுவும் ஸ்பெக்ட்ரமுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். இன்டென்சிட்டி அப்படின்னா the probability of electronic transition also related to concentration. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ எலக்ட்ரானிக் ட்ரான்சிஷன் நடக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்பெக்ட்ரமோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேவா. அப்போது எலக்ட்ரானிக் ட்ரான்சிஷன் கம்மியாக நடந்துச்சு அப்படின்னா அங்கே இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஓகேவா. இது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற சாம்பிளோடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்தும் வேரி ஆகும். ஓகே. ஸோ அப்போ கான்சன்ட்ரேஷன் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் கம்மியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ அப்போது ஸ்பெக்ட்ரமுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் வேவ்லென்த், பேண்ட்வித் அண்ட் இன்டென்சிட்டி அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ the probability ஆஃப் எலக்ட்ரானிக் ட்ரான்சிஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும், ப்ராபபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரானிக் ட்ரான்சிஷன்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இதை நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். அண்ட் n எலக்ட்ரான்ஸ் பை எலக்ட்ரான்ஸ் பற்றியும் பார்த்தோம். n எலக்ட்ரான்ஸ்னால் என்ன, பாண்டில் எந்த பாண்ட்லேயும் கனெக்ட் ஆகாத ஒரு எலக்ட்ரானை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், n எலக்ட்ரான்னு சொல்லுவோம். வெரஸ் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டில் இன்வால்வ் ஆகிருக்கிற எலக்ட்ரானை பை எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இங்கே ட்ரான்சிஷன் நார்மலான பை எலக்ட்ரான்லேருந்தும் பை எலக்ட்ரானுடைய கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து பை எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா அதனுடைய எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது எலக்ட்ரானிக் ட்ரான்சிஷன் நடக்கும்பொழுது. வேறஸ் அதே மாதிரியே n எலக்ட்ரானும் என்ன பண்ணுது அப்படின்னா அதனுடைய எனர்ஜி லோவர் எனர்ஜி ஸ்டேட்டு அது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருந்து எக்ஸைட் ஆகி எங்கே போகுது அப்படின்னா பை எலக்ட்ரானுடைய எக்ஸைட்டட் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ இந்த மாதிரியான ட்ரான்சிஷன்ஸ் எங்கே பாசிபிள் அப்படின்னா which is possible in electronic transition. ஓகேவா. ஓகே. அண்ட் இதையும் நம்ம பார்த்தோம். இன்ஆர்கானிக் ஸ்பீசிஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ டிரான்சிஷன் மெட்டல் அயான்ஸ் அப்சர்வ்ஸ் விசிபிள் ரேடியேஷன் த்ரூ டிடி டிரான்சிஷன். ஸோ டிடி டிரான்சிஷன்னா டிஆர்பிட்டால் டிரான்சிஷன். ஓகேவா. ஸோ அந்த டிஆர்பிட்டால் டிரான்சிஷனில் விசிபிள் ரேடியேஷன் அப்சர்வ் ஆகும் பொழுது நமக்கு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரம் வில் பி கெட்டிங். ஓகேவா. யூ விசிபிள் எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரம் நமக்கு கிடைக்கும். ஓகே. இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் அண்ட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நமக்கு எடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் லாந்தனைட் அண்ட் ஆக்டினைட்ஸ்லேயும் இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரம் நம்மளால் எடுக்க முடியும். ஓகே. அங்கே எங்கே டிரான்சிஷன் நடக்கும் அப்படின்னா எஃப் ஆர்பிட்டாலுக்கும் இடையில டிரான்சிஷன் நடக்கும். ஓகே. முக்கியமானது மட்டும் இப்போ ஹைலைட் பண்ணிட்டு வரேன், ஏன்னா லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்ததுனால. ஓகே. பீர் லாம்பர்ட்ஸ் லா. ஸோ பீர் அப்படிங்கிறவங்க ஒரு தனியான சயின்டிஸ்ட், லாம்பர்ட் அப்படிங்கிறவங்க வேற ஒரு சயின்டிஸ்ட். இவங்க ரெண்டு பேரும் சொன்னதையும் நம்ம கம்பைன் பண்ணி சொல்கிறது தான் பீர் லாம்பர்ட்ஸ் லா. ஆக்சுவலி பீர்லாவும் ஃபேமஸ் கிடையாது, லாம்பர்ட்ஸ்லாவும் ஃபேமஸ் கிடையாது. இது ரெண்டையும் கம்பைன் பண்ண பீர் லாம்பர்ட்ஸ்னா தான் ஃபேமஸ்லாம். ஓகேவா. இப்போ பீர் லாம்பர்ட்ஸ்லாம் அப்படின்னாலே அது எங்கே தான் வரும், யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் தான் வரும். ஓகேவா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்போல்லாம் இந்த யூவி விசிபிள் ரேடியேஷனை இந்த மாலிகுல் அப்சர்வ் பண்ணுதோ அப்போது அந்த அப்சார்ப்ஷன் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனட்டாக இருக்கும் அப்படின்னா பாத் லென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் சொன்னா அப்படின்னா லாம்பர்ட் சொன்னாங்க இந்த இயர் ஆஃப் 1760. ஓகேவா. அடுத்து பீர்ஸ் வராங்க எப்போ அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 இயர்ஸ் கழிச்சு 1852ல் பீர்ஸ் வராங்க. பீர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த யூவி விசிபிள் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணக்கூடிய மாலிகுலினுடைய அப்சார்ப்ஷன் பாத் லென்த்தை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லை கான்சன்ட்ரேஷனையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போது அப்சார்ப்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனேட் டு பாத் லென்த் அப்படின்னா நம்ம லேன் ஆஃப் பி நாட் டிவைடட் பை பி விச் இஸ் ஈக்குவல் டு கேடஸ் பி அப்படின்னு போடலாம். இந்த இடத்துல பி அப்படிங்கிறது பாத் லென்த். ஓகே. பி அப்படிங்கிறது டிரான்ஸ்மிட்டான லைட் ரேயினுடைய பவர், பி நாட் அப்படிங்கிறது இன்ஸ்டன்ட் லைட் ரேயினுடைய பவர். ஓகே. அண்ட் அந்த ஈக்குவேஷனில் நமக்கு அந்த லேண்ட் பி நாட் டிவைடட் பை பி அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, பாத் லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்குது, பாத் லென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனட்டாக இருக்குது. அப்போ அதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா transmitted light decreases exponentially with the sample thickness. சாம்பிளோட திக்னஸ் அதிகமாக டிரான்ஸ்மிட்டட் லைட்டினுடைய இன்டென்சிட்டி என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ டிரான்ஸ்மிட்டட் லைட் டிக்ரீசஸ் எக்ஸ்போனென்ஷியலி வித் த சாம்பிள் திக்னஸ் அப்படின்னா அந்த லைட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிற லைட் வந்து டிக்ரீஸ் ஆகுது, அதனுடைய இன்டென்சிட்டி வந்து குறையுது. எப்படி குறையுது, எக்ஸ்போனென்ஷியலாக குறையுது வித் ரெஸ்பெக்ட் டு த திக்னஸ் ஆஃப் த சாம்பிள். அப்போ திக்னஸ் அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிரான்ஸ்மிட்டட் லைட் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியலாக குறையும். ஓகே. கம்மியாகவோ அதிகமாகவோ எடுத்துக்கிட்டா
அப்போ கரெக்டான ரேஷியோவில் நம்ம எடுத்துக்கணும். அப்சார்ப்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறவங்க யார் அப்படின்னா பீர்ஸ்லா 1852. இவங்க என்ன சொல்கிறாங்க, ln of P naught divided by P which is equal to K double dash into C. ஸோ இந்த இடத்துல K dash K double dash அப்படிங்கிறது ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்துகிட்டு நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுற கான்ஸ்டன்ஸ். ஓகே, சரி, ஓகே. இப்போ C அப்படிங்கிறது என்னென்னா கான்சன்ட்ரேஷன். லாம்பர்ட்ஸ் என்ன சொன்னாங்க, அப்சார்ப்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாத் லென்த் அப்படின்னு சொன்னாங்க, விச் இஸ் B. பீர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அப்சார்ப்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் சொல்கிறாங்க, விச் இஸ் C. ஓகேவா, அதனால தான் இந்த ஈக்குவேஷனில் K dash into C அப்படி நமக்கு வருது. ஸோ இது எதுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா, அப்ளைஸ் டு எனி ஹோமோஜீனியஸ் நான் ஸ்கேட்டரிங் மீடியம். ஹோமோஜீனியஸாக அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் அதனுடைய வேல்யூஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். வேற நான் ஹோமோஜீனியஸ் அப்படின்னா ஒவ்வொரு இடத்த பொறுத்தும் அதனுடைய வேல்யூஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ அப்ளைஸ் டு எனி ஹோமோஜீனியஸ் நான் ஸ்கேட்டரிங் மீடியம். ஸோ நான் ஸ்கேட்டரிங் மீடியமுக்கும் ஹோமோஜீனியஸ் மீடியமுக்கும் நம்ம இந்த பேஸ் லாவை அப்ளை பண்ண முடியும். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அதுதான் பீர்-லாம்பர்ட்ஸ் லா. இது என்ன சொல்லுது அப்படின்னா, அப்சார்ப்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்சர்விட்டிவிட்டி அண்ட் பாத் லென்த் அண்ட் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பீர்-லாம்பர்ட்ஸ் லா. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, A is equal to log of P naught divided by P which is equal to ABC. ஓகேவா, இதில் A அப்படிங்கிறது கேபிட்டல் A அப்படிங்கிறது அப்சார்பன்ஸ், ஸ்மால் a அப்படிங்கிறது அப்சர்விட்டிவிட்டி, B அப்படிங்கிறது பாத் லென்த், C அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன். ஸோ அப்சார்ப்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாத் லென்த்னு சொன்னதையும் அப்சர்ப்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னதையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் பீர்-லாம்பர்ட்ஸ் லா. லாஸ்ட் கிளாஸில் இதை சொல்லியிருப்பேன், இப்போ சில பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா சொல்லுவேன். ஓகே, டிரான்ஸ்மிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இன்ஸ்டன்ட் லைட்டோடைய பவருக்கும் டிரான்ஸ்மிட் ஆன லைட்டோடைய பவருக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ தான் டிரான்ஸ்மிட்டன்ஸ். பர்சன்டேஜ் ஆஃப் டிரான்ஸ்மிட்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டிரான்ஸ்மிட்டன்ஸோட 100 மல்டிப்ளை பண்ணும்போது வில் பி கெட்டிங் பர்சன்டேஜ் ஆஃப் டிரான்ஸ்மிட்டன்ஸ். ஓகே, அப்சார்பன்ஸ்க்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, அப்சார்ப்ஷன் A is equal to minus log of T அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இப்போ பாருங்கள், அப்சார்ப்ஷன்ஸையும் டிரான்ஸ்மிட்டன்ஸையும் கனெக்ட் பண்ணுற ஈக்குவேஷனாக இது இருக்குது. A is equal to minus log of T அப்படிங்கிறது. ஸோ பீர்ஸ்-லாம்பர்ட்ஸ் லாவுடைய ஃபைனல் ஃபார்ம் என்ன, A is equal to எப்சிலான் BC அப்படிங்கிறது தான் அதனுடைய ஃபைனல் ஃபார்ம். எப்சிலான் அப்படிங்கிறது மோலார் அப்சர்விட்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். A அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அப்சர்விட்டிவிட்டி, ஆனால் எப்சிலாங் அப்படின்னா மோலார் அப்சர்விட்டிவிட்டி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இதை வச்சு ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இங்கே நமக்கு இது மோலார் அப்சர்விட்டிவிட்டி எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, விச் இஸ் 2.0 × 10⁴ அண்ட் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க 2.0 × 10⁻⁻6 மோல் டெசிமீட்டர் பவர் -3. ஓகே, அடுத்தது நமக்கு பாத் லென்த் கொடுத்துருக்காங்க, B வேல்யூ கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 5 cm. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, அப்சார்ப்ஷன்ஸும் டிரான்ஸ்மிட்டன்ஸும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்சார்ப்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, அப்சர்விட்டிவிட்டி இன்ட்டு பாத் லென்த் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன். A is equal to ABC அப்படி இல்லைன்னா EBC. ஓகேவா, எப்சிலான் BC. இங்கே எல்லா வேல்யூஸும் நமக்கு கொடுத்துட்டாங்க, இது எல்லாத்தையும் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் வில் பி கெட்டிங் 0.2. அதுதான் இங்கே நமக்கு கிடைக்கிற அப்சார்பன்ஸ். ஓகேவா, ஸோ அப்சார்பன்ஸ்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, டிரான்ஸ்மிட்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது log of 1/t is equal to 0.2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இங்கே மைனஸ் லாக் டி அப்படின்னு ஃபார்முலாவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைனஸ் எங்கே போகும், டி பவர் -1 அப்படின்னு போகுமா. ஸோ அப்படி தானே நம்ம எழுதுவோம். ஒரு நிமிஷம், ஐ வில் டெல் யூ. இப்போது மைனஸ் லாக் ஆஃப் டி அப்படின்னு இருக்குது, இதை நம்ம எப்படி எழுதலாம், லாக் ஆஃப் டி பவர் -1 எழுதலாம். இது இன்னும் எப்படி எழுதலாம், 1/t தானே டி பவர் -1 எழுதுகிறோம், அப்போது லாக் ஆஃப் 1/t அப்படின்னு எழுதலாம். ஓகேவா, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இப்போ அப்சார்பன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.2 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்சார்ப்ஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, மைனஸ் லாக் டிக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ மைனஸ் லாக் டியை தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம், லாக் ஆஃப் 1/t அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேவா, சரி, ஓகே. இப்போது லாக் ஆஃப் 1/t இஸ் ஈக்குவல் டு 0.2. அப்போது டி எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா, இதுக்கு ஜஸ்ட்டு நம்ம லாக் எடுக்கணும். ஓகேவா, ஸோ லாக் எடுக்கும் பொழுது வில் பி கெட்டிங் டிரான்ஸ்மிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.63. ஸோ நீங்கள் லாக் புக் வாங்கி இது போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இப்போது இந்த டீவியேஷனை
எந்தெந்த காசஸ்லாம் வந்து பாதிக்கும், என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இந்த டீவியேஷனை பாதிக்கும், இந்த டிரான்ஸ்மிட் ஆகிற டீவியேஷனை எதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா, எலக்ட்ரோலைட்டினுடைய ப்ரெசன்ஸ். எலக்ட்ரோலைட்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா டீவியேஷன் பாதிக்கும், டீவியேஷன் அஃபெக்ட் ஆகும். அண்ட் பிஹெச் எஃபெக்ட், ஹைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தாலும் அதுவும் இந்த டீவியேஷனை பாதிக்கும். அண்ட் ஆல்சோ காம்ப்ளெக்சேஷன் அண்ட் டிசோசியேஷன் ஆஃப் அனலைட்டிக். நான் மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன், நம்ம மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷனுக்கு பதிலாக நான் மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன் யூஸ் பண்ணாலும் டீவியேஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? அப்புறம் ஹை அனலைட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணாலும், சொல்யூஷன் யூஸ் பண்ணாலும் நம்மளுடைய டீவியேஷன் பாதிக்கப்படும். அண்ட் முக்கியமான விஷயம், இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் டெம்பரேச்சர் சேஞ்ச். டெம்பரேச்சர் சேஞ்சை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த டீவியேஷன் பாதிக்கப்படும். உங்களுக்கு இதெல்லாம் முக்கியமாக கேட்குறாங்களோ இல்லையோ, டெம்பரேச்சரை பொறுத்து அப்சார்பன்ஸும் டிரான்ஸ்மிட்டன்ஸும் மாறுமா, டீவியேட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எஸ்ன்னு சொல்லணும். பிகாஸ் இட் இஸ் அ மேஜர் அஃபெக்டிங் டேர்ம். ஓகேவா? ஒரு மேஜரான எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் தான். ஓகே, இப்போ பாசிட்டிவ் டீவியேஷனாக இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும், நெகட்டிவ் டீவியேஷனாக என்ன இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். அப்சார்பன்ஸ் கர்வ் லைஸ் அபவ் த பீர்-லாம்பர்ட்ஸ் லைன். பீர்-லாம்பர்ட்ஸ் லாவுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா கிராஃபில் ட்ரா பண்ணுவோம். அந்த லைனுக்கு மேலே அப்சார்பன்ஸ் கர்வ் இருந்தால் அது பாசிட்டிவ் டீவியேஷன். அதுவே பீர்-லாம்பர்ட்ஸ் லைனுக்கு கீழே இந்த அப்சர்ப்ஷன் கர்வ் இருந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் டீவியேஷன். ஸோ உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் டீவியேஷனா என்ன அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மோலார் அப்சார்ப்டிவிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மோலார் எக்ஸ்டிங்ஷன் கோஎஃபிஷியன்ட். இ அப்படின்னா எக்ஸ்டிங்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஸோ எவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த எக்ஸ்டிங்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் வேவ் லென்த் அண்ட் இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்பீசிஸ். ஸோ இந்த மோலார் கோஎஃபிஷியன்ட், மோலார் எக்ஸ்டிங்ஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா மோலார் அப்சார்ப்டிவிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா வேவ் லென்த்தையும் இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்பீசிஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இதனுடைய யூனிட் என்ன அப்படின்னா டெசிமீட்டர் கியூப், மோல் பவர் -1, சென்டிமீட்டர் பவர் -1. அண்ட் யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னா சோர்ஸ், வேவ்லென்த் செலக்டர், அப்புறம் சாம்பிள் ஹோல்டர், டிடெக்டர், சிக்னல் ப்ராசஸர். ஸோ நமக்கு தெரியும் ரேடியேஷன் சோர்ஸ் அப்படின்னா நமக்கு லைட்டை கொடுக்கக்கூடியது தான் ரேடியேஷன் சோர்ஸ். ஸோ அது வந்து ஹைட்ரஜன் அப்படின்னா டியூட்ரியம் லேம்பாக இருக்கலாம், டங்ஸ்டன் லேம்பாக கூட இருக்கலாம். அதுலேருந்து லைட் ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆகிற லைட்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் இருக்கிற லைட்டை மட்டும் செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரிசம் அண்ட் கிரேட்டிங் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான லைட் மட்டும் வர மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஸோ வேவ் லென்த் செலக்ட் ஆகிடுச்சா, இங்கே வேவ் லென்த் செலக்டராக என்ன யூஸ் பண்ணுறோம், ப்ரிசம் அண்ட் டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த மாதிரி வேவ் லென்த்தை பர்டிகுலராக செலக்ட் பண்ணி ஒரு லைட்டை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த லைட்டை இப்போ எங்கே அனுப்ப போகிறோம் அப்படின்னா சாம்பிள் ஹோல்டருக்குள்ளே அனுப்ப போகிறோம். சாம்பிள் ஹோல்டர் அப்படிங்கிறது எதனால் மேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா குவார்ட்ஸ் அண்ட் கிளாஸால் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சாம்பிள் ஹோல்டருக்குள்ளே இதை அனுப்பினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிடெக்ட் பண்ணுவோம், டிடெக்டாருக்குள்ளே அனுப்புவோம். டிடெக்டாருக்குள்ளே அனுப்பும் பொழுது நமக்கு இந்த சிக்னல் வந்து ஆம்ப்ளிஃபை ஆகி ஃபைனலாக சிக்னல் ப்ராசஸ்க்குள்ளே போகும். ஸோ சிக்னல் ப்ராசஸர்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அவுட்புட் கிடைக்கும். ஸோ அந்த கிடைக்கக்கூடிய அவுட்புட்டுக்கும் வேவ் லென்த்துக்கும் நம்ம கிராஃப் போடும் பொழுது நமக்கு தேவையான ரிசல்ட்டை நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. அண்ட் முக்கியமாக சிங்கிள் பீம் ஸ்பெக்ட்ரோமீட்டர், டபுள் பீம் ஸ்பெக்ட்ரோமீட்டரை பற்றி நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, சிங்கிள் பீம் ஸ்பெக்ட்ரோமீட்டர்னா என்ன, டபுள் பீம் ஸ்பெக்ட்ரோமீட்டர்னா என்ன அப்படின்னா இங்கே வந்து ஒரே ஒரு பீம் மட்டும் யூஸ் பண்ணுவோம். வேறஸ் டபுள் பீம் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் வில் பி யூஸிங் 2 beams simultaneously. ஓகே, அண்ட் இதனுடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா சாம்பிளை சீக்வன்ஸுவலாக இது வந்து எடுத்துக்கும். ப்ரொசீஜரில் சாம்பிளை வந்து சீக்வன்ஸாக நம்ம கொடுத்துக்கிட்டே வரணும். அண்ட் ரெஃபரன்ஸை வந்து இது மெஷர் பண்ணும். ஓகேவா? அண்ட் டபுள் பீம் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் என்ன நடக்கும் அப்படின்னா போத் ரெஃபரன்ஸ் அண்ட் சாம்பிள் மெஷர் அட் சேம் டைம். சாம்பிளை சீக்வன்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணும், வேறஸ் ரெஃபரன்ஸை வந்து டக்குன்னு மெஷர் பண்ணிடும். ஆனால் டபுள் பீமில் போத் ரெஃபரன்ஸ் அண்ட் சாம்பிள் மெஷர் அட் த சேம் டைம். ஒரே டைம்லையே சாம்பிள் அண்ட் ரெஃபரன்ஸ் ரெண்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத அட் அ டைமில் இது மெஷர் பண்ணி சொல்லிடும் டபுள் பீம் ஸ்பெக்ட்ரோமீட்டர். வேறு சிங்கிள் பீம் ஸ்பெக்ட்ரோமீட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெஃபரன்ஸை டக்குன்னு மெஷர் பண்ணி சொல்லிடும். ஆனால் சாம்பிளை சீக்வன்ஸாக தான் அது வந்து மெஷர் பண்ணி சொல்லும். அதுதான்
ரெஃபரன்ஸ் அண்ட் தென் சாம்பிள் சீக்வன்ஸ்லி அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக எழுத முடியாது, நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே இதை சொல்லிட்டோம் அப்படின்றதுனால நான் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். பீம் ஸ்ப்ளிட்டர் வந்து இங்கே யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் சிங்கிள் பீமில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். வேற டபுள் பீம் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போது அப்படி இந்த பீம் ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணும் பொழுது அந்த ஸ்ப்ளிட்டோட ரேடியேஷன் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரேடியேஷன் எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னா 2 பார்ட்டில் ஸ்ப்ளிட் ஆகும் இல்லையா? ஸோ அதுதான் பீம் ஸ்ப்ளிட்டிங் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஓகே, அடுத்து சோர்ஸ் எரர் என்ன அப்படின்னா, இங்கே வந்து கொஞ்சம் எரர் அக்கர் ஆகும். ஏன் அப்படின்னா சோர்ஸில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், அதனால் எரர் அக்கர் ஆகும் சிங்கிள் பீம் ஸ்பெக்ட்ரோமீட்டரில். ஆனால் டபுள் பீம் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் வந்து எரர் வந்து மினிமைஸ் ஆகும். ஏன் அப்படின்னா அங்கே சோர்ஸோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்காது. அண்ட் அக்யூரசி பார்க்கும்போது சிங்கிள் பீம் யூஸ் பண்ணும்பொழுது இங்கே லெஸ் அக்யூரசி தான் கிடைக்கும். வேற டபுள் பீம் யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு ஹையர் அக்யூரசி கிடைக்கும். ஏன் அப்படின்னா சைமல்டேனியஸாக அது கம்பேர் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ தட் அதுக்கு நல்ல அக்யூரசி வேல்யூ வந்து இருக்கும். அண்ட் காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் பீம் வந்து லோ காஸ்ட், வேற டபுள் பீம் வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து ஹையாக இருக்கும். அண்ட் டிசைன் வந்து சிங்கிள் பீம் ஸ்பெக்ட்ரோமீட்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஏன்னா இது ஒரே ஒரு சிம்பிளான பீம், ஒரே ஒரு பீம். வேற டபுள் பீம் ஸ்பெக்ட்ரோமீட்டர் மேக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு வேலை. ஓகேவா? அப்போது இருக்கிறதுலே அதிக அட்வான்டேஜ் இருக்கிற ஒரு ஸ்பெக்ட்ரோமீட்டர் எது அப்படின்னா அது டபுள் பீம் ஸ்பெக்ட்ரோமீட்டர் தான். ஏன்னா இதில் சாம்பிள் அண்ட் ரெஃபரன்ஸ் ரெண்டுமே வந்து சேம் டைமில் சைமல்டேனியஸாக மெஷர்மெண்ட் வந்து நமக்கு எடுக்க முடியுது. வேறு சிங்கிள் பீமில் வந்து சைமல்டேனியஸாக எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாம்பிளை சீக்வன்ஸாக நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இதில் வந்து சோர்ஸோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது சிங்கிள் பீம் ஸ்பெக்ட்ரோமீட்டரில். வேறு டபுள் பீமில் அந்த மாதிரியான சோர்ஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லாதனால எரர் வந்து இங்கே நல்லா மினிமைஸ் ஆகி நமக்கு கிடைக்கிது. ஓகே, ஸோ இப்போது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், டபுள் பீம்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் தான், டபுள் பீம் ஸ்பெக்ட்ரோமீட்டர் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் கம்பேர் டு சிங்கிள் பீம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிங்கிள் பீம் ஸ்பெக்ட்ரோமீட்டரை விட. ஓகே, அண்ட் இதனுடைய குவாலிட்டேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா மாலிகுல்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுல இது யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராவை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான குரோமோபோர்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஆப்சென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத அது கிளியர் கட்டாக சொல்லிடும். ஸோ தட் மாலிகுல்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுல நமக்கு யூஸ் ஆகுது. அண்ட் ஓவர்லேயிங் ஸ்பெக்ட்ராவை அனலைஸ் பண்ணி சொல்கிறதுல யூஸ் ஆகுது. ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் இது யூஸ் ஆகுது. சிஸ் ஐசோமர்ஸில் லோவர் மேக்ஸிமம் வேவ்லென்த் வந்து கம்மியாக இருக்கும் சிஸ் ஐசோமர்ஸில். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய மோலார் அப்சார்ப்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ தட் நமக்கு இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் தானே எனர்ஜி லாஸ் பற்றி சொல்கிறது. ஸோ அப்போது எனர்ஜி லாஸ் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட்டோட வேலை. அப்போ இந்த வேல்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே எனர்ஜி லாஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் நமக்கு இன்டென்சிட்டி எப்படி இருக்கும், ஹையராக இருக்கும். ஓகே, ட்ரான்ஸ் ஐசோமர்ஸில் ஹையர் மேக்ஸிமம் வேவ்லென்த் வந்து ஹையராக இருக்கும். ஆனால் எனர்ஜி லாஸ் இருக்கனால இங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு இன்டென்சிட்டி கம்மியான ஒரு லைன் தான் கிடைக்கும். ஓகேவா? ஒரு ஸ்பெக்ட்ரம் தான் கிடைக்கும். ஸோ இப்போ சிஸ் ஐசோமர்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் வேவ்லென்த் எப்படி இருக்கும், லோவராக இருக்கும். அண்ட் இந்த எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கும், ஹையராக இருக்கும். வேறு ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் வேவ்லென்த் அதிகமாக இருக்கும், எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இது கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஸ்டில் பெனே அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஐசோமர். ஓகேவா? ஸோ இந்த ஐசோமரில் சிஸ் அப்படிங்கிறது அதனுடைய வேவ்லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 283 நானோமீட்டர், எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து 12,300 இருக்கும். வெரஸ் இங்கே அந்த ட்ரான்ஸ் ஐசோமர் சிஸ் அப்படின்றதுனா சிஸ் ஐசோமர்ஸ். ஓகேவா? ட்ரான்ஸ் அப்படின்னா ட்ரான்ஸ் ஐசோமர்னுடைய வேவ்லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 294 இருக்கும். எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 25,000 இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்டில் பெனேல நடக்கக்கூடியது. அண்ட் நம்மளுடைய இப்போ எப்படி குவாலிட்டேட்டிவ் அப்ளிகேஷன் இருக்குது யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோமெட்ரிக்கு, அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் அப்ளிகேஷனும் இருக்குது. ஸோ Fe2+ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணுறதுலையும் இது யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ இது வேணால் படித்து பார்த்துக்கோங்க. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இப்போ இன்றைக்கி கிளாஸில் பார்த்த முக்கியமான ஃபார்முலாஸ் என்ன, பீர்-லாம்பர்ட்ஸ் லா. ஸோ இதில் வந்து மோலார் எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம், மோலார் அப்சார்ப்டிவிட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா E அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். வேறஸ் ஜென்ரல் ஃபார்மில் சொல்லும் பொழுது A அப்படின்றத சொல்லுவோம். ஓகே, அப்போது அப்சார்ப்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாத் லென்த், கான்சன்ட்ரேஷன் அண்ட் மோலார் எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட், தட் இஸ் மோலார் அப்சார்ப்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறது தான்
பீர் லாம்பர்ட்ஸ் லாவுடைய மோலார் ஃபார்ம். வேறஸ் அப்சார்ப்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்சார்ப்டிவிட்டி, பாத் லென்த் அண்ட் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறது பீர் லாம்பர்ட்ஸ் லாவுடைய ஜென்ரல் ஃபார்ம். ஓகே, ஸோ டிரான்ஸ்மிட்டன்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இன்புட் ரேடியேஷனுடைய, தட் இஸ் இன்ஸ்டன்ட் ரேடியேஷனுடைய பவருக்கும் அண்ட் டிரான்ஸ்மிட் ஆகிற ரேடியேஷனுடைய பவருக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ தான் டிரான்ஸ்மிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ P0 அப்படிங்கிறது இன்ஸ்டன்ட் இன்டென்சிட்டியினுடைய பவர், வேறு P அப்படிங்கிறது டிரான்ஸ்மிட் ஆகிற இன்டென்சிட்டியினுடைய பவர். ஓகே, இன்டென்சிட்டின்னு சொன்னாலும் பவர்னு சொன்னாலும் ஒன்று தான். ஸோ அப்போ டிரான்ஸ்மிட்டட் பவர் இல்லாட்டி டிரான்ஸ்மிட்டட் இன்டென்சிட்டின்னு சொல்லலாம். இன்ஸ்டன்ட் பவர் அப்படின்னா இன்ஸ்டன்ட் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது அப்சார்ப்ஷனுக்கும் டிரான்ஸ்மிட்டன்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா அப்சார்ப்ஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் T டிரான்ஸ்மிட்டன்ஸ். இப்போ அப்சார்ப்ஷன் அண்ட் டிரான்ஸ்மிட்டன்ஸ் ஆர் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மைனஸ் சைன் இருக்கு இல்லைங்களா, அதனால் தே ஆர் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் டிரான்ஸ்மிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, டிரான்ஸ்மிட்டன்ஸோட 100 மல்டிப்ளை பண்ணும்போது வில் பி கெட்டிங் பர்சன்டேஜ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ஸோ 0% டிரான்ஸ்மிட்டன் அப்படின்னா அப்போ கம்ப்ளீட்டாக அங்கே அப்சார்ப்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். 100% டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா அப்போ கம்ப்ளீட்டாக அங்கே என்ன நடந்திருக்குன்னு அர்த்தம், டிரான்ஸ்மிஷன் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இன்றைக்கி கிளாஸில் பார்த்த இந்த கான்செப்ட் வச்சு நம்ம கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். விச் டைப் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்டர்கோ n to pi star transition in UV visible absorption. ஸோ யூவி விசிபிள் அப்சார்ப்ஷனில் இந்த மாதிரியான n to pi star அப்படிங்கிற டிரான்சிஷன் என்ன டைப் ஆஃப் எலக்ட்ரான்ஸில் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன டைப் ஆஃப் எலக்ட்ரான்ஸில் நடக்கும், பாண்டிங் ஆகாத எலக்ட்ரான்ஸ் டைப்பில் நடக்கும் இல்லைங்களா, பாண்டில் இன்வால்வ் ஆகாத எலக்ட்ரான்ஸ் டைப்பில் வந்து நடக்கும். அப்போது நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் இன் ஃபங்க்ஷனல் குரூப் லைக் C டபுள் பாண்ட் O அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ பி ஆப்ஷன் தான் கரெக்ட். நான் பாண்டிங் எலக்ட்ரான், பாண்டில் இன்வால்வ் ஆகாத எலக்ட்ரான். செகண்ட் கொஷின், ஃபார் அ ஸ்டில்பெனே விச் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்லி கம்பேர்ஸ் சிஸ் ஐசோமர்ஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமர்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ சிஸ் ஐசோமர்ஸ்னுடைய மேக்ஸிமம் வேவ் லென்த் வந்து கம்மியாக இருக்கும், எக்ஸ்டிங்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து அதிகமாக இருக்கும், மோலார் எக்ஸ்டிங்ஷன் கோஎஃபிஷியன்ட். வேறஸ் டிரான்ஸ் ஐசோமர்ஸ்க்கு நமக்கு மேக்ஸிமம் வேவ் லென்த் அதிகமாக இருக்கும், எக்ஸ்டிங்ஷன் கோஎஃபிஷியன்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஷின், வாட் இஸ் த மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் பீர் லாம்பர்ட்ஸ் லா. ஸோ பீர் லாம்பர்ட்ஸ் லாவை நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் எப்படி எழுதுவோம் அப்படின்னா அப்சார்ப்ஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டிங்ஷன் கோஎஃபிஷியன்ட் இன்டூ பாத் லென்த் இன்டூ கான்சன்ட்ரேஷன். அதுவே வந்து ஜென்ரல் ஃபார்மில் நம்ம எழுதணும் அப்படின்னா, இது மோலார் ஃபார்மில் இப்போ சொல்கிறது, ஜென்ரல் ஃபார்மில் சொல்லணும் அப்படின்னா ABC. ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் கொஷின், இன் DD transition metal ion which region is primarily absorbed. DD டிரான்சிஷனில் என்ன கைண்ட் ஆஃப் லைட் வந்து அப்சர்வ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. விசிபிள் ரீஜன். ஸோ இதை நம்ம நேற்று கிளாஸில் பார்த்தோம், 400 to 800 நானோமீட்டர் அப்படின்றத நேற்று கிளாஸில் நம்ம பார்த்தோம். அண்ட் ஃபிஃப்த் கொஷின், if absorption A is equal to 0.3, அப்போ வாட் இஸ் டிரான்ஸ்மிட்டன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு அப்சார்ப்ஷனையும் டிரான்ஸ்மிட்டையும் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா. அப்சார்ப்ஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் டிரான்ஸ்மிட்டன்ஸ். அப்போது டிரான்ஸ்மிட்டன்ஸ் லாக் ஆஃப் டிரான்ஸ்மிட்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னா நம்ம அப்சார்ப்ஷன் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. அப்போது நமக்கு அப்சார்ப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, அப்போ டிரான்ஸ்மிட்டன்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்சார்ப்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது லாக் ஆஃப் 1/Tயோட வேல்யூ நமக்கு எவ்வளோன்னு கிடைக்குது, 0.3 அப்படின்னு கிடைக்குது. அப்போ லாக் Tயோட வேல்யூ வந்து -0.3. ஓகேவா. இப்போ நம்ம இதுக்கே எக்ஸ்போனென்ஷியல் எடுக்கணும் அப்படின்னா அதை வந்து 10 பவருக்கு நம்ம மாற்றிடுவோம் இல்லையா. லாக் ரிமூவ் பண்ணுறதுக்கு எக்ஸ்போனென்ஷியல் எடுப்போம், அப்போ அதை 10 பவருக்கு மாற்றிடுவோம். அப்போ 10 பவர் -0.3 அப்படிங்கிறது தான் நமக்கு சேஞ்ச் ஆகி கிடைக்கிறது. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா வில் பி கெட்டிங் 0.501 which is equal to approximately 50.1% of transmittance. ஓகேவா. ஸோ உங்களுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக கேட்பாங்களா, லாக்லாம் யூஸ் பண்ணி கேட்பாங்களா அப்படின்றது கொஷின் மார்க் தான். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் லாக் ஆஃப் 1/T is equal to 0.3 அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு லாக் எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்பில் போகணுன்னு அவசியம் இல்லை. நான் அந்த ப்ராப்ளமில் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் லாக் புக் வச்சு லாக் யூஸ் பண்ணி போட்டிங்கனாலும் ஆன்சர் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் லாக் யூஸ் பண்ணி கேட்பாங்களா அப்படின்னா அந்த அளவுக்கு டீப்பாக கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் இந்த ஃபார்ம்லாம் கேட்பாங்க, அதை படிச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஐ இன்வால்வ் திஸ் கொஷின். நெக்ஸ்ட் கிளாஸில் IR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.